Joshua 24 chapter 1 to 33 was வசனம் 1. பின்பு யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வரப்பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நின்றார்கள். And Joshua gathered all the tribes of the Israel, Shechem, and called for the elders of the Israel, and for their heads, and for the judges, for their officers, and they presented themselves before God. வசனம் 2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனான தோராக்கு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இந்த வசனம் 2 ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறாருன்னா, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வ காலம்னா ஃபஸ்ட்டு உங்கள் தேவனாகிய உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனான தோரோகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆமாம், அவங்களாம் ஃபஸ்ட்டு வேறு தேவர்கள் சேவித்துட்டு இருந்தாங்க. அதில் ஆபிரகாமை மட்டும் பிரித்து கொண்டு வந்தார், ஆபிரகாமும் லோத்தும். And Joshua said unto all the people, this say the Lord and God of the Israel, for your fathers dwelt on the other side of the flood in old time, even Thoro, and the fathers of Abraham, and the fathers of Nagor, and they served other gods. வசனம் 3. நான் நதிக்கு தகப்பனாகிய ஆபிரகாமையும் அழைத்து கொண்டு வந்த அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திராட்சையாகிய அவனுக்கு ஈசாக்கு கொடுத்தேன். And I took your fathers Abraham from the other side of the flood, and led them to God all the lands of Canaan, and the multitude the seed, and gave him Isaac. வசனம் 4. ஈசாக்கு யாக்கோபு ஏசாவையும் கட்டளையிட்டு, ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தையும் சுதந்திரமாக கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமே எகிப்துக்கு போனார்கள். And I give unto Isaac Jacob, and I give an Esau's mountain Seir to the possess it, but Jacob and his children went down in the Egypt. வசனம் 5. நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரையே வாதித்தேன். அப்படியே அவர்கள் நடுவிலேயே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். I sent Moses also and Aaron, and I pledged Egypt according to that which I did among them, and afterward forgot you out. வசனம் 6. நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரை வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திர மட்டும் பின்தொடர்ந்தார்கள். And I forgot your fathers out of the Egypt, and you are come unto the sea, and the Egyptians pursued after your fathers with chariots and horsemen unto the Red Sea. வசனம் 7. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர் உங்களுக்கு எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி
சமுத்திரத்தை அவர்கள் மேலே புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலேயே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்திலே அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். And when they cried unto the Lord, chariot, unto the Lord he put darkness but when you and the Egyptians and forgot the sea upon them and covered them, and your eyes have seen what I have done in Egypt, and he dwelled in the wilderness a long season. வசனம் 8. அதற்கு பின்பு உங்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் யுத்தம் பண்ணும்போது அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்கள் உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன். And I forgot you unto the land of the Amorites, which is Devil, and the other side Jordan, and they forgot with you, and I gave them into your hand, that he might possess there is land, and I destroyed them before you. வசனம் 9. அப்பொழுது சிப்ரோரின் குமாரனாகிய பாலாக் என்னும் எமோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயேரின் குமாரனாகிய பிலியாமையும் அழைத்து அனுப்பினான். Then Balak, the sons of Zippor, king of Moab, rose and the war against Israel, and sent and called Balaam, the sons of Beor, to the curse you. வசனம் 10. பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாதபதனாலே அவன் உங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் அவன் கைக்கு தப்புவித்தேன். But I will not hearken unto the Balaam. Therefore you blessing you still so delivered you out of his hands. வசனம் 11. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்சியரும் கானானியரும் எத்தியரும் கிர்க்சியரும் ஏவியரும் எபூசியரும் உங்கள் விரோதமாக யுத்தம் பண்ணார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தேன். And he went over Jordan and come unto the Jericho, and the man of the Jericho forgot and against you the Amorites and the Perizzians and the Canaanites and the Hittites and the Girgashians and the Hivitians and Jebusians, and they delivered them into the hands. வசனம் 12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குழுவிலைகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. And I sent and here not before you, which is drove them out from the before you, even the 2 kings of the Amorites, but not with you sword nor with they bow. வசனம் 13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளை குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நாடாத திராட்சை தோட்டங்களையும் பலனையும் ஒலிவு தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றான். And I have given you land for which he did not labor, and cities which he built not, and he dwelt in them, of the vineyards and oliveyards which he plants not to you eat. வசனம் 14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையும் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு இப்புறத்திலும் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். Now therefore fear and the Lord, and serve and him the security and in truth, and put away your gods which you are and the other side of the flood and Egypt, and serve you he the Lord.
வசனம் 15, கர்த்தர் சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதி இப்புறத்திலே உங்கள் பிதாக்களை சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். And he will answer you that serve the Lord and choose you this day whom you the serve, water the gods which ye your fathers served at word and the other side and the flood your gods of the Emirates, in whose land sea devil have, but he and my house we will serve the Lord. 16, அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. And the people answered and said, and God and Phoebe, that we sold and forsake the Lord and choose other gods. 17, நம்மையே நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் செய்து நாம் நடந்த எல்லா வழிகளையும் நமக்கு கடந்த அந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. For the Lord your God and he hid this that forgot you up and your fathers out for the lands of the Egypt from the house of the bondage, and which did those great singer in your sight and pass over you in all the ways wherein we went, and among all the people forgot whom we possessed. வசனம் 18, தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், அவரை நம்முடைய தேவன் என்றார்கள். And the Lord drive out up before you all the people, even Emirates, which is devil in the lands. Therefore will we also serve this Lord, and for he is your God. வசனம் 19, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரையே சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். And Joshua said unto these people, he cannot serve the Lord, for he is a holy God, he is a jealous God, he will not and forgive your transgressions near your sins. வசனம் 20, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமையை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். If he forsake the Lord and serve and strange gods, and then will in turn and do you hurt, and can some you after that he had done your God. வசனம் 21, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். And the people said unto the Joshua, nay, but we will and serve the Lord. வசனம் 22, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர், நாங்கள் சாட்சிகள் என்றார்கள். And Joshua said unto the people, he had the witness against yourselves that you have thus chosen your Lord to serve him, and said we were witness. வசனம் 23, அப்பொழுது அவர்கள், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். Now therefore put away, said he, the strange gods which are among you, and the unclean your heart unto the Lord God for Israel. வசனம் 24, அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். And the people said unto the Joshua, the Lord your God will we serve, and this voice will we obey. வசனம் 25, அந்தபடியே யோசுவா அந்த நாளிலே சீகேமிலே ஜனங்களுடனே உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு
அதை பிராணனும் பிராணம் பிரமாணமும் நியாயப்பிரமாணமும் ஏற்படுத்தினான். So Joshua made a covenant with the people the day and set them a statute and the ordinance in the sim வசனம் 26. அந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கேயே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அருகிலே இருந்த கர்வேலி மரத்தின் கீழே நாட்டி. And Joshua write these words in the book of the law of God, and took great stone, and set it up therein under the oak that was by the sanctuary of the Lord. வசனம் 27. எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது. கர்த்தர் நம்முடனே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி. And the Joshua said unto all the people, behold, this stone shall be the witness unto the use, for it hath hear all the words of the Lord which he speak unto you. It shall be therefore it a witness unto you, lest he dance your gods. வசனம் 28. யோசுவா ஜனங்களை அவர்கள் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். So Joshua let the people depart, every man unto this inheritance. வசனம் 29. அந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனியின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 130 வயதானவனாய் மரணம் அடைந்தான். And it come to pass after these things that Joshua the sons of Nun, the servant of the Lord, died, being 110 years old. 110 வயது உள்ள மரணமடைந்தான். வசனம் 30. அவனை எப்பிரேமின் மலை தேசத்திலே காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைகளுக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். And they buried him in the border of this inheritance, Timnath-Serah, which is in mountain Ephraim, and the north side of the hill of the Gaza. வசனம் 31. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாளிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய காரியங்கள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின் வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பர்களுடைய சகல நாட்களும் இஸ்ரவேலில் கர்த்தரை சேவித்தார்கள். And Israel served the Lord and all the days of the Joshua and all the days of the elders that is overlived Joshua, and which is in Canaan all the work of the Lord that he had done is Israel. வசனம் 32. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளையும் அவர்கள் சீகேமிலேயே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரர்கள் கைகளில் 100 வெள்ளி காசுக்கு கொண்டு நிலத்தின் பங்கிலேயே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. And the bench of the Joshua which the children of the Israel forgot up out of Egypt breed, they in the see him in the pearls of the ground which the Jacob forgot of the sons of Immer, the father of the saints, for 100 piece for Israel, and in became inheritance of the children of the Joshua. வசனம் 33. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரும் மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய பினகாசும் எப்பிரேமின் மலை தேசத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். பட்ட மேட்டிலே அவனையும் அடக்கம் பண்ணினார்கள். And Eliezer sons of the Aaron died, and they buried him in the hill that is present to the Pinchas the son, which was the given him this mount of Ephraim. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று 12:30 டியூட்டி வந்தது. பார்த்தீங்கன்னா ரேவதி தங்க மாளிகை ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கஸ்டமர். அந்த கஸ்டமர் நல்ல கஸ்டமர். அந்த கஸ்டமர் எனக்கு வந்து
அவங்க வந்து போகும்போதே கரெக்டாக 1 மணி 1:30 போய் அங்கே A to B பெரம்பூரில் எனக்கு மீல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக ஆவடி தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு திருப்பி குன்றத்தூர் போயிட்டு குன்றத்தூரில் ஒரு வேலையை முடிச்சுட்டு நேராக குன்றத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் போகும்போது குன்றத்தூர் அந்த ரோட்லேருந்து நேராக அந்த குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ரோடு. நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் கனெக்ட் ஆகுது அந்த ரோடு. அந்த ரோடு நான் நேற்று தான் போனேன். அந்த ரோட்டில் போகிற வழியில் ஒரு செல் பெட்ரோல் பங்க், அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே அவங்க டீ சாப்பிட்டாங்க, காஃபி. எனக்கு ஒரே ஒரு பிஸ்லரி 10 ரூபா வாட்டர் பாட்டில் மட்டும் போதும் மேடம் அப்படி சொன்னேன். ஏன்னா 10 ரூபா ஜூஸ் தானே அந்த சாப்பிடலான்னு நினச்சேன். இல்லை, அப்புறம் அங்கே இருக்க பசங்கிட்டலாம் சொன்னேன் நானும் செல் பெட்ரோல் பங்க் வேலை செஞ்சேன் அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து நேராக போய் 7:30க்கு காஞ்சிபுரத்தில் போய் சேர்ந்துட்டோம். அங்கே அவங்கள விட்ட இடத்துல நான் ஒருத்தங்களுக்கு கார் டெலிவரி பண்ணியிருந்தேன். அவங்க துணி கடை வச்சுருக்காங்க. அந்த வாட்ச்மேன்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து நேராக உபவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது சூப்பராக. அங்கே வந்து 2 இட்லி ஒரு பிளெயின் தோசை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு லாஸ்ட்டில் வீட்டுக்கு போகும்போது ஒரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். அவர் திரும்பியும் நான் உன்னை டேரெக்டாக கூப்பிட்றேன் வருவியான்னு கேட்டார். வருவேன், ஆனால் நான் புக் பண்ணி நான் கொடுங்க, இந்த கஸ்டமர் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வருவேன் சொல்லி அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்டெலாம் சொன்னேன். அங்கே ஒரு கார் வாஷிங் இதை பார்த்தேன். அவங்களே செராமிக்லாம் போட்டு பண்ணுறாங்க. அதை நம்ம இப்போ இருக்க எங்கள் வீட்டுக்கு மணலி லேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட ஒரு ஐடியா சொன்னேன். இந்த ஸ்டிக்கரிங் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, வாஷ் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நேற்று தினத்தில் எனக்கு தூங்கும் போது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது சின்ன ஒரு கனவு. என்ன கனவுனா, இந்த சாராயத்தை ஒரு கடவுளுக்கு கொடுப்பாங்க. அந்த கடவுளோடக்கு இந்த வாசலில் ஒரு பக்கம் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த பக்கம் ஊற்றிட்டு அந்த பிசாசானது வெளியே வரும்போது நான் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். இது கெட்ட கனவு. அப்புறம் எங்கள் அம்மா விடிகாலையில் பார்க்கும்போது எங்கள் அம்மா மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றிட்டு இருந்தாங்க, உப்பு தண்ணி. நேற்று தினத்தில் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இதை மிதிச்சிட்டு வந்துட்டேன். அதை வாசலில் இருக்கிறத கழுவி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா 1200 எனக்கு சம்பாதிக்க கடவுள் கிருபை கொடுத்தாரு. என்னுடைய கமிஷன் 15% டாப் 4 கொடுக்கணும். அதுதான் நேர்மை. நல்லபடியாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கடவுள் பெரிய கிருபை கொடுத்தார். இதெல்லாம் இவ்வளோ சொல்லியும் இதெல்லாம் முக்கியமாக வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்துலேருந்து என்னை பாதுகாப்பாக கூட்டு வந்த மெய்யான தேவனுக்கு நன்றி. அன்பின் பரலோக தகப்பனே. அதேமாரி அங்கே இருக்க அவங்க கும்பிடுற தேவர்கள் பார்த்திங்கன்னா காமாட்சி சொல்லி கும்பிட்றாங்க. அந்த தேவர்கள் அவங்க கும்பிட்டுருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா சிலர் குடிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு போயின்ட்டு இருக்கும்போது, ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப பாவமானவங்க. அவங்களுடைய தேவைகள்லாம் நம்ம சந்திக்கணும். பெண் பாவம் பொல்லாததானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இதெல்லாம் முக்கியத்துவம் படுத்துகிறேன். மெய்யான தேவன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரலோகத்தில் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம அவரை சேவிச்சோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இடம் கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.